ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சிறடி காசி சீரியல் ப்ரோமோ இன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறது பார்க்கலாம். முத்து வீட்டில் வந்து எல்லாருமே உட்காந்து மாலை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நைட் நேரம் ரொம்ப நேரம் டிலே ஆயிடுச்சு. ஐயோ, எல்லாருக்குமே சாப்பாடு ஆக்கணுமே, இனிமேல் சாப்பாடு ஆக்கி நம்ம போங்கன்னா லேட் ஆகுமே அப்படின்னு சொல்லி மீனா பேசிகிட்டு இருக்காங்க. நீ எதுக்கு இனிமேல் சாப்பாடு ஆக்க போகிற, அதெல்லாம் லேட் ஆகும், நீ மாலையை கூறு, நான் போய் ஹோட்டலில் பார்த்து ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. ரவி எல்லாரும் கரெக்டாக வந்துடுறாங்க. ரவி வந்துட்டு, எதுக்கு அண்ணி நீங்கள் போய் ஹோட்டலில் வாங்கிட்டு, அதுவும் இல்லாமல் நைட் நேரம் எல்லோரும் புரோட்டா சாப்பிட்டா வயிறு வலிக்கும், அதெல்லாம் வேண்டாம், நானே உங்களுக்கு எல்லாருக்குமே ரெடி பண்ணுறேன் அப்படிங்க. ஐயோ, நீங்கள் எப்படி ரவி, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னாங்க. இதில் என்ன அண்ணி இருக்குது, நான் ஹோட்டலில் அந்த வேலை தான் நான் பார்க்குறேன், அதனால் ஒன்றும் இல்லை, ரவையை வச்சு நான் கிச்சடி செய்யட்டுமா அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அது வயிறுக்கு ஒன்றும் செய்யாது, ஓகே தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, விஜயா வந்துட்டு, டேய் எதுக்கடா தேவையில்லாத செலவு, அதுவும் இல்லாமல் வீட்டில் கொஞ்சம் தான் எண்ணெயும் ரவையும் இருக்குது, இதுக்கு இருக்கிற எல்லாத்தையுமே நீயே போட்டு காலி பண்ணுற, ஹோட்டலில் வாங்கினா வாங்கட்டும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்ட்டு அப்புறம் முத்து வந்து, நீ போய் நான் சொல்கிறதெல்லாம் வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படின்ட்டு அதுக்கடுத்து மனோஜை கூப்பிட்றாங்க. டேய் படித்தவனே, நீ போய் இது வாங்கிட்டு வாடா அப்படிங்கிறது அவங்க லிஸ்ட்டை கொடுக்கவும் உடனே எங்கள் ரோகிணிக்கு கோவம் வந்துடுது. என்ன நீங்கள் சின்ன பையன் மாதிரி வர எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு சொல்லி சின்ன பையன் மாதிரி வேலை வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. ஆனால் முத்து வந்துட்டு, அவன் சின்ன பையன் கிடையாதுமா, வெட்டி பையன், வேலை வெட்டி எதுவும் இல்லாமல் சும்மா தானே இருக்கான், போய் வாங்கினா என்ன அப்படிங்கிறாங்க. பாருங்கள் அங்கிள், அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்லுவோம். அதுக்கடுத்து அண்ணாமலையே சொல்கிறாரு, இல்லைம்மா ஆளாளுக்கு ஒரு வேலை பார்த்தா தானே சீக்கிரம் வேலை முடியும், மனோஜ் நீ போய் கடையில் வாங்கிட்டு வாடா அப்படிங்கிறாங்க. சரின்னு வேறு வழி இல்லாமல் ஒன்றும் சொல்லாமல் அவங்க இருக்காங்க. மனோஜும் கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுறாரு. எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்றாங்க. ஆனால் வந்து மனோஜ் உள்ளே வராரு. இதை வந்து கட் பண்ணி கொடுறா அப்படின்னு சொல்லவும், டே என்னடா வெளியில் போய் போர்டை பாரு, என் பேரில் எத்தனை டிகிரி இருக்குது அப்படின்னு. டேய் நானும் தான் படித்தவனே, நீ படித்தவே இருந்தாலுமே நீ சமையல் வேலை பார்க்குறடா அப்படின்னு சொல்லி ரவியை எதுவும், டே என் ப்ரொஃபஷனை பற்றி ரொம்ப கிண்டலாக பேசாத, நானும் பெரிய பெரிய ஹோட்டலில் வேலை பார்க்குறவேன் தான் அப்படின்னு சொல்லி ரவிக்கும் கோவம் வருது. அன்னாரும் முத்து சொல்கிறாங்க, டே விடுடா, அவன் இல்லாட்டினா இல்லை நான் இருக்கேன்டா, நான் கட் பண்ணி தரேன்டான்ட்டு கட் பண்ணுறாங்க. அன்னாரும் அண்ணாமலையும் வராரு. என்னப்பா எதுவும் வெங்காயம் எதுவும் கட் பண்ணி தரணுமான்னு. ஐயோ அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் போய் உட்காருங்கப்பா, எல்லாம் இங்கே ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. அடுத்து மனோஜ் வந்து, உனக்கு வந்து எனக்கு பிடிக்காது, எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லிடுறாரு. ரோகிணிக்கு சேர்த்து செய்யாதுன்னு. ஏன்டா அண்ணி சாப்பிட மாட்டாங்களா ரவி கேட்குறாங்க. இல்லை அவளுக்கும் வேண்டான்ட்டு கரெக்டாக ரோகிணி வந்துடுறாங்க. அண்ணே நீங்கள் கிச்சடிலாம் சாப்பிட மாட்டீங்களாண்ணே. இல்லை ரவி எனக்கு பிடிக்காது, வேண்டாண்ணே, அவனுக்கு ஏற்றதான் வந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லி முத்து சுட்டுட்டே விட்றா. அவங்க சாப்பாடுலாம் கிடக்குறாங்க, அவங்க சாப்பிடலாம் இப்போ இங்கே என்ன மிச்சமாக விழுந்துற போகுது, அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, எல்லாம் களியாக போயிடும், நீ வாட நம்ம வேலையை பார்ப்போண்டான்ட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. அடுத்து இவங்க, நீங்கள் சாப்பிடக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கவும், நாங்கள் தனியாக ஹோட்டலில் ஆர்டர் போட்டு கொடுவோம்னு ரோகிணி சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்க. அவங்க பரபரப்பாக அங்கே உட்காந்து ஹரிபரியாக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கிட்டு பூ கட்டிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே ஹோட்டல் ஆர்டர் போட்டு ஒவ்வொரு ஆப்பையாக எடுத்து ரோகிணி மனோஜை தேடுறாங்க. என்ன ரோகிணி, எந்த ஹோட்டலுமே ஓப்பனே ஆக மாட்டேங்குது, எதுவுமே வந்து எந்த ஆர்டருமே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் டெலிவரி டைம் ரொம்ப டிலே காட்டுறாங்க ஏற்றுக்கதும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே இந்த ஹோட்டலில் சாண்ட்விச் நல்லாயிருக்கும் போடு அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. அதை பார்த்தா, ஐயோ இங்கே பாரு, நார்மல் ரேட்டை விட ஜிஎஸ்டி டெலிவரி சார்ஜ் நைட் நேரங்கிறனால அப்படியே டபுள் மடங்கு அந்த ரேட்டை சொல்கிறாங்க. அச்சச்சோ அப்படின்ட்டு ஒன்றா ஆப்பை ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே கிச்சடி எல்லாமே ரெடி ஆச்சு, எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறாங்க. இந்த நீ சாப்பிடுன்னு ஸ்ருதி கொடுக்குறாங்க, சீதா கொடுக்குறாங்க. அங்கே அவங்களுடைய அக்கா மீனாக்கு எல்லாருக்குமே கொடுத்து எல்லாருமே சாப்பிட்றாங்க. இவங்க ஆப்பில் ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்காங்க, வரவே மாட்டேங்குது. இந்தாடா அப்படின்னு மனோஜ் கொடுக்குறாங்க. இல்லை எனக்கெலாம் வேண்டான்னு மனோஜ் வேண்டான்றாரு. திருப்பி அண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கோங்கன்னு ரவி கொடுக்குறாரு. இல்லை எனக்கெலாம் வேண்டாம், பிடிக்காது அப்படின்னாங்க. ஸோ இங்கே எல்லாருமே சாப்பிட்டுட்டு, ரவி சூப்பராக இருக்குன்னு மீனா பாராட்டுறாங்க. சீதாவும் நீ நல்லா செஃப் தான் பண்ணி அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே எல்லாருமே ரவியோட சாப்பாடு ஆஹா ஓஹோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. தம்பி ரவி தம்பி, சீக்கிரமாக நீங்கள் ஒரு ஹோட்டலே தனியாக ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மற்ற அங்கே பூ கட்டுறவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை அதுவும் ஒரு பிளானில் இருக்குது, கூடிய சீக்கிரத்தில் நிறைவேற்றிடுவோன்னே. தம்பி நீங்கள் அப்படி ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நாங்கள் எங்களோட சப்போர்ட் எல்லாமே உங்கள் ஹோட்டலுக்கு தரோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து விஜயா வந்துட்டு ரோஹிணி அவங்க கிட்டக்க சொல்கிறாங்க, பாரு இதுக்கெல்லாம் பிளாட்ஃபார்ம் ரோட்டோட கரெக்டாக சாப்பிட்றதுக்கு, இப்போ என் பையன் பேர் சொல்லி ஓசியில் சாப்பிட்றதுக்கு ஹோட்டலில் டெய்லியும் போகிறேன்னு சொல்லுதுங்க, எவ்வளோ இருக்கும் இதுகளுக்கு அப்படின்னு சொல்லி விஜயா ரொம்ப கோவப்படுறாங்க. நெக்ஸ்ட் மனோஜ்க்கு இவங்கெல்லாம் சாப்பிட்றத பார்க்க பயங்கர அட்டெம்ப்ட் ஆகுது. சரின்ட்டு கிச்சனில் போகிறாங்க. போயிட்டு அப்பாடா யாருமே இல்லை கிச்சனில், இந்த பக்கமும் யாரும் வரமாட்டாங்க, சீக்கிரமாக கொஞ்சோண்டி தட்டில் போட்டு ஓடிட வேண்டியது அப்படின்ட்டு தட்டிலலாம் மனோஜ் தட்டில் போட்டு சாப்பிட போகிறாரு. அங்கிட்டு பக்கத்தில் இன்னொரு உருவம் தெரியுது, யாருன்னு பக்கத்தில் போய் பார்த்தா ரோஹிணி தட்டினே வச்சுட்டு அபுக்குன்னு அவரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒருத்தவங்க பார்த்து திருன்னு முடிக்கிறாங்க. அதுக்கடுத்து மனோஜ் வந்து சொல்லிடுறாரு, இல்லை எனக்கு ரொம்ப பசிச்சது அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹிணியுமே எனக்கும் ரொம்ப பசிச்சதுப்பா, அதான் நானும் வந்துட்டேன் அப்படின்ட்டு. சரி ரெண்டு பேரும் சாப்பிடுன்னு சாப்பிட்றாங்க. ஒரு ஆள் ஊட்டி விட்டு வேறு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமிங்கில் முத்து தண்ணி குடிக்கிறதுக்காக வந்துடுறாரு. முத்து இதை பார்க்குறாரு. இவங்க என்னடா ரெண்டு பேரும் உள்ளே இருக்காங்களே அப்படின்ட்டு. இதுக்குள்ள ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. ரெண்டு பேருமே ஆணும் வாயை திறந்தாப்புல நிற்கிறாங்க. அடுத்து மனோஜ் வந்து பார்த்தாப்புல நின்றுட்டே இருக்கும்போது முத்து வந்து ஒன்றுமே சொல்லாமல் அவர் குடித்த அந்த தண்ணி டம்ளரை கொண்டு வந்து அவங்க பக்கத்தில் வச்சுட்டு அவராட்டி போயிடுறாரு. அடுத்து இதுக்கு சாப்பிட்டு முடிச்சு வெளியில் வந்து உட்காந்துடுறாங்க. இங்கே வந்து சீதா வந்துட்டு, ரவி ரொம்ப சூப்பராக இருப்பா, உண்மையிலேயே நல்லா இருக்குப்பா, கங்க்ராட்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லி கையை கொடுத்து கொடுக்குறாங்க. ஆனாலும் இதை வந்து விஜயை பார்த்துட்றாங்க. ஆமாம் ரொம்ப முக்கியம், ஏன்டி உனக்கு இப்போலாம் பூ கட்டுறதுக்கு நேரம் இல்லையா, ஆகலையா உனக்கு, சீக்கிரம் போ நேரம் ஆகுது, போய் பூ கட்டு அப்படிங்கிறாங்க. ஆனால் ரோகிணி வந்து இதெல்லாம்
நோட் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ஸ்ருதியை காட்டுறாங்க. ஸ்ருதி வந்து அந்த எடுத்த மாலை எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து அந்த மாதிரி உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கும். அம்மா ஸ்ருதி இங்கே நிமிஷம் வாவே நீ அப்படின்னு சொல்லி விஜயா வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னத்த அப்படின்ட்டு இங்கே அவங்க சொல்கிறாங்க, ஏன்னம்மா நீ எதையுமே கண்டுக்கிட மாட்டேன்னு, என்ன ஆண்டி எதை கண்டுக்கிட சொல்கிறீங்கன்னு, அங்கே பாரு அந்த சத்யா பாரு எப்படி அவன் கையை குலுக்கி எப்படிலாம் பேசுகிறான்னு. கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு வந்து இப்போ இப்படி நம்ம ரவி கூட பேசுகிறது நல்லாவா இருக்குது? இருந்தாலும் அந்த சத்யா ரொம்ப பொல்லாதவமா, இதுக்கு முன்னாடி நம்ம ரவியை கைக்குள்ளே போடணும்னு நினச்சா, பட் முடியல, நல்ல வேலை நீ கல்யாணம் பண்ணி வந்துட்ட அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்ருதியோட மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி மாறுது. என்னம்மா அப்படி பார்க்குறாருன்னு. இல்லை ஆண்டி என்ன என்ன சொல்ல வரீங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன், இது எனக்கு எதுவும் தப்பாக தோணலை, பட் பார்க்குறவங்க எல்லாருமே ஒருத்தர் கை தொட்டு பேசுகிறது, கையை குடிக்கிட்டு பேசுகிறது, இதெல்லாம் பார்க்குறவங்க எல்லோரும் என்ன நினைப்பாங்க, தப்பாக நினைப்பாங்களாம்மா, அதான் உன்ட்ட சொல்ல வந்தேன் அப்படின்ட்டு அப்படியே விஜயா பிளேட்டை மாற்றி பேசிடுறாங்க. ஸோ இதுதானே வாங்க ஆண்டி அப்படின்ட்டுங்கிறாங்க. என்னம்மா எங்கே போடுற அப்படிங்கிறாங்க ஸ்ருதியை. நீங்கள் வாங்க அப்படின்ட்டு வெளியில் போகிறாங்க. போயிட்டு எஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம் எல்லாருமே இப்போ ரவியும் சத்யாவும் கை கொடுத்து பேசுனாங்களே அது உங்கள் கண்ணுக்கு யாருக்காவது தப்பாக பட்டுச்சா அப்படிங்கிறாங்க. எல்லோரும் ரொம்ப ஷாக்காக பார்க்குறாங்க. ரவி வந்துட்டு என்ன என்ன இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. இரு ரவி ஒரு கிளாரிஃபிகேஷனாக இரு வெயிட் பண்ணு அப்படிங்கிறாங்க. என்னம்மா ஏன் இப்படி பேசுகிறேன்ட்டு அண்ணாமலையும் கேட்குறாங்க. இல்லை அங்கிள் ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை வந்து கேட்கும், அவங்களுக்கும் ரொம்ப ஷாக் ஆகுது இவங்க இப்படி சொல்கிறாங்களே. நீங்கள் சொல்லுங்கக்கா உங்களுக்கு எதாவது தப்பாக இருக்கா அப்படின்னு. எங்களுக்கு என்னம்மா தோணுது, எனக்குலாம் ஒன்றும் தோணலை அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தவங்கள பார்த்து ஸ்ருதி கேட்குறாங்க. இல்லைம்மா அப்போலாம் தப்பாக எதுவும் தோணலைங்கிறாங்க. இன்னும் 2 பேர்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் சொல்கிறாங்க, எங்கள் சத்யாவை பற்றி எங்களுக்கு தெரியாதாம்மா, அவள் நல்ல கேரக்டர்மா, அவள் நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி நாங்கள் எப்படிம்மா அவளை தப்பாக நினைப்போன்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் மீனா கேட்குறாங்க, ஏங்க இப்படி ஓவரால்ட்டே கேட்குறீங்க, என்னங்க ஆச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்ட்டு மீனா கேட்குறாங்க. இல்லை மீனா ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு இதில் ஒரு சிலருக்கு தப்பாக இருக்கும்ல, அந்த தப்பாலாம் கிளாரிஃபை பண்ணதா அப்படிங்கிறாங்க. ரவி வந்துட்டு என்ன தப்பு எதுக்கு தப்பு யாருக்கு கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறாங்க. எனக்கு இல்லைப்பா கிளாரிஃபிகேஷன், உங்கள் அம்மாவுக்கு தான் அது தப்பாக தோணுது, பார்க்குறவங்க எல்லோரும் தப்பாக நினைப்பாங்கங்கிறாங்க. பார்த்தீங்களான்ட்டு இப்போ யாருக்குமே எந்த தப்புமே இல்லை, ஆக்சுவலி உங்களுடைய அந்த காலத்து கண்ணில் தான் அப்படி இருக்குது, நீங்களும் அந்த காலத்தால் நீங்கள் தான் அப்படி தான் பார்க்குறீங்க, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் யாருமே அப்படி யோசிக்கவே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ அங்கிளோட ஃப்ரெண்டு வராங்க, அவங்க கூட ஃப்ரெண்டோட நீங்கள் பேசி சிரிச்சு இல்லைல்ல பழகிறதா எதுவும் தப்பாக நினைப்பாங்களா அப்படிங்கிறாங்க. என்னமோ நீ இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி அதுபோல் தான் இப்போ இருக்கிறது, சத்யாவும் ரவி ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அது எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் உங்கள் பிள்ளையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, பட் நான் என் ஹஸ்பண்டை நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்கேன், அவனோட கேரக்டர் எனக்கு நல்லாவே தெரியும், ஸோ இதில் எந்தவித தப்பு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க கிளாரிஃபை பண்ணிவிட்டு போய் உட்காந்துக்கிறாங்க மீனா பக்கத்தில். மீனா நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நீங்கள் பேசாமல் இருங்க அப்படிங்கிறாங்க. மீனா வந்து ஏன் இப்படி தேவையில்லாமல் என் தங்கச்சியை பற்றி பேசுகிறீங்க அப்படின்ட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. அடுத்து மீனா சொல்லிடுறாங்க, மாமா என் தங்கச்சியை பற்றி தேவையில்லாமல் எதுவும் பேச வேணாம்னு சொல்லுங்கள் மாமா, அவள் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, என் தங்கச்சிக்கு யார்கிட்ட எப்படி பேசுங்கிறது நல்லாவே தெரியும், நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி மீனா முடிச்சிடுறாங்க. அண்ணாமலை இதெல்லாம் பார்த்து கேட்டுட்ருக்காரு. அதுக்கடுத்து வந்து சுருதி உட்காந்து அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அன்னார் விஜய் வந்துட்டு ஐயோ இப்படி எல்லோரும் முன்னாடி நம்மளே போட்டு விட்டாலே அப்படின்ட்டு விஜயை பார்த்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அண்ணாமலை விஜயை பார்த்துட்டு இங்கே வான்னு கை மட்டும் சைகை செஞ்சுட்டு உள்ளே போகிறாரு. எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, ஏன் தேவையில்லாதெல்லாம் அவன்கிட்ட போய் இப்போ பேசிக்கிட்டு இருக்க, இப்போ பார்த்தியா எல்லோரும் முன்னாடி யார் அசிங்கப்பட்டு நிற்கிறாங்கன்னு, நீ தானே அசிங்கப்பட்டு நிற்கிற, உன் வாயை கொஞ்ச நேரம் மூடி வை, இல்லை இப்படி தான் வாயை திறப்பேன் அப்படின்னா இப்படி தான் எல்லோரும் முன்னாடி நீ அசிங்கப்பட்டு தான் நிற்ப அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தள்ளு அப்படின்ட்டு அவர் வெளியில் போயிடுறாரு. ஆனால் ரவி வந்துட்டு சீதா பற்றி சாரிப்பா நீ வேலையை பார்ப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை பரவாயில்ல அதான் உங்கள் அம்மா பற்றி எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்ட்டு அவங்க வேலையை பார்த்துட்றாங்க. ஸோ சரி எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்ட்டு முத்துவும் எல்லோரையும் அப்படி சமைச்சு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. நெக்ஸ்ட் இங்கே வந்து அவனோட தம்பியை காட்டுறாங்க. தம்பி வந்துட்டு சிட்டியோட இடத்துக்கு வந்துடுறான். வந்துட்டு அன்னார் பார்க்குறான். என்னடா நீ எந்த நேரத்தில் போடா வீட்டுக்கு போடா அப்படிங்கிறாங்க. இல்லை சிட்டி எனக்கு ஒரு ரவுண்டு ஊற்று அப்படிங்கிறாங்க. அவங்க தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. என்னடா தண்ணி அடிக்க போகிறீங்கிற, வீட்டில் அம்மா இருப்பாங்க தங்கச்சி இருப்பாங்க, எதாவது நினைக்க போகிறாங்கடா, போ நீ வீட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க. இல்லை அம்மா பூக்கடையிலேருந்து சீக்கிரமாக வந்து படுத்து தூங்கிருச்சு, தங்கச்சி வந்து அக்கா வீட்டுக்கு போயிருக்கா அப்படிங்கிறாங்க. அக்கா வீட்டுக்கு எதுக்குடா அப்படின்னு சொல்லி அவர் அக்கா வீட்டுக்கு ஏன்டா போகிறான்னு சொல்லி சிட்டி கேட்கவும் அவரோடைய ஒரு நிமிஷம் ஒருத்துட்டு அதுக்கடுத்து அந்த ஒரு இதில் டம்ளரில் வாங்கி குடிக்கிறாரு. குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கடுத்து சொல்கிறாங்க, ஏதோ 500 மாலை ஆர்டர் வந்திருக்கான், பெரிய ஆர்டர் மாமா பிடிச்சிருக்காரு, அதுக்காக அக்காவுக்கு ஹெல்ப் பண்ண போயிருக்கானே. என்னது 500 மாலை, அது பெரிய ஆர்டர் ஆச்சேடா, எப்படி அப்படின்னு கேட்கவும், நம்ம ஏரியாவில் அரசியல்வாதி தலைவர் இருக்கார்ல, அவர் என்னமோ 250 ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாராம், அதுக்கு மாலை வேணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நான் கூட போஸ்டர்லாம் பார்த்தேன், அந்த ஆர்டர் அக்கா தான் பிடிச்சிருக்காங்களா, பரவாடா ரொம்ப நல்ல ஆர்டர் தான்டா, சரி ஓகேடா அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்காரு. நீ தண்ணி குடிடா அப்படின்னு சொல்லி இவரை குடிக்க வச்சுட்டு அதுக்கடுத்து சிட்டி அங்கிட்டு போயிடுறாரு. போயிட்டு அதுக்கடுத்து பேசுகிறாரு, அந்த முத்து ரொம்ப பெரிய ஆர்டராக பிடிச்சிருக்காண்டா, எப்படி இந்த ஆர்டர் 1 லட்சம் வரைக்கும் லாபம் வரும், ஆமாண்ணே 500 மாலைன்னா சும்மாவா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஆள் சொல்கிறாரு. இந்த ஆர்டர் எப்படியாவது நம்ம வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்டா அப்படிங்கிறாங்க. ஏன்னா வீடு புகுந்து போய் எல்லாத்தையும் போய் உடச்சி போட்டு வந்துடவா அப்படிங்கிறாங்க. இல்லை வீட்டிலலாம் வேண்டாம், நாளை காலையில் எல்லா மாலையும் கெட்டி
வண்டியில் ஏற்றுவாங்கல்ல, அப்போ நீங்கள் ஆளை உள்ளே இறக்குங்கடா. ஆனால் நம்ம தெரிஞ்ச ஆள் யாரை இறக்கக்கூடாதுடா, தெரியாத புதுமுகமாக உள்ளவங்கள இறக்கணும். இறக்கி அந்த வேனை, அந்த மாலை உள்ள வேனை அப்படியே அடியோடு தூக்கிட்டு வந்துடணும்டா அந்த காரை எப்படியாவது. ஸோ அந்த ஆர்டர் எப்படின்னா அவன்கிட்ட வந்து கேன்சல் ஆகணும்.